ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், பப்பீஸ் எல்லாம் வந்து பால் குடிச்சிட்ருக்காங்க, தேடிட்டுருக்காங்க அவங்க அம்மா திரும்பி படுத்த உடனே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி வீடியோவில் என்னால் தெளிவாக சொல்ல முடியல. வயிற்றில் சென்டரில் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது. அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் பப்பி எடுத்தோம். சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 பேபி வந்து நல்லபடியாக பிறந்துட்டாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்க நல்லபடியாக பிறந்தாங்க. இவங்க எல்லாமே நல்லபடியாக பிறந்துட்டாங்க. காலையில் 10 மணிக்கே அவங்க பிறந்துட்டாங்க. ஆனால் வந்து இன்னொரு குட்டி இதுக்கப்புறம் இவங்க வந்து லாஸ்ட்டாக உள்ளே இருந்தாங்க. ஆனால் ஈவினிங் வரைக்கும் இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பப்பி இருந்தது. அந்த பப்பி தான் வந்து கொஞ்சம் தலை திரும்பாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனோம், எங்கெங்கேயோ போக சொன்னாங்க. 5 கார்னர் போங்கன்னாங்க, இங்கே ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், அங்கே போகணும் இங்கே போகணும், ஏகப்பட்ட செலவு சொன்னாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு டெலிவரி பார்க்கும் போது ஆயிரக்கணக்கில் நிறைய செலவாகும். இவங்களுக்கே 15,000 கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் பிடிச்சி அவங்க மூலிமா, அதுவும் கரெக்டாக சண்டே வேறங்களா, சண்டே டைமில் போனங்காட்டிக்கு டாக்டரும் அவைலபிளாக இல்லை. ஸ்கேன் பண்ணணும், குட்டி எப்படி இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சண்டேங்கிறதுனால அவைலபிளும் இல்லை. 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பேபி எடுக்கலை, குட்டிங்களை எடுக்கலைன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும், அவங்க ஒரு வீக் ஆயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற ஒருத்தவங்களை பிடிச்சி இன்னொரு டாக்டர்கிட்ட அவைலபிள் போய் கேட்டு கெஞ்சி, ஈவினிங் அவங்க 6 o'clock தான் அவைலபிளாக இருக்கப்ப அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சொல்லி அப்புறம் சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இருக்க இவ ரொம்ப வீக் ஆகிட்டா, அதனால் சரி ஓகே பண்ணிடலாம், உடனே பண்ணிடலான்னு. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க. அந்த குட்டியை எடுத்து காமிச்சாங்க எங்களுக்கு. அதை காமிக்கும் போது தான் தெரிஞ்சது, இந்த இயற்கையிலேயே வந்து சில குறைபாடுகள் இருக்குங்க இல்லைங்களா, அது மாதிரி தொப்புள் கொடியும் தலையும் ஒட்டி பிறந்திருந்துருக்காங்க. அதனால் தலை திரும்பி வெளியே வர முடியாமல் பாதியிலே ஸ்டாப் ஆகி நின்ட்டாங்க. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆப்ரேஷன் பண்ணி எங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு லாஸ்ட்டு சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த பப்பி இருக்கு இல்லைங்களா, இவர் வந்து அதுக்கும் பின்னாடி கடைசியாக ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு அந்த இறந்து போன குட்டிக்கு பின்னாடி இவர் உயிரோடு இருந்தார். இவர் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க. ஸ்டிச்சு வந்து வெளியே தெரியாது, உள்ளேயே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அடையாளம் மட்டும் தெரியும். இங்கே பாருங்கள், ஏடி தங்கம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சு வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இவர் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். இவர் ஈவினிங் வரைக்கும் உயிரோடு இருந்துருக்கிறாரு அந்த இறந்த குட்டிக்கு பின்னாடி. எப்படியோ நல்லபடியாக எடுத்துட்டோம். இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. இருக்கிறதுலே அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எப்படியோ உங்களோட ஆசீர்வாதம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.